ஹே கைஸ், ஸோ இங்கே தான் நைட் ஷூட். நான் நேற்று வீடியோவில் சொல்லியிருந்தேன்ல இந்த மாதிரி நைட் ஷூட்டு. ஆக்சுவலி இன்றைக்கி எல்லாருமே பயங்கர டயர்டு. ஏன்னா இன்றைக்கி காலையில் 6 மணிக்கு தான் ஷூட் முடிஞ்சிட்டு நாங்கள் அப்படியே 12 மணிக்கெல்லாம் மறுபடியும் கால் டைம் வந்து ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆக்சுவலி இன்றைக்கி நம்ம ஷூட்டில் ஸ்பெஷல் கெஸ்ட் யாருன்னா நம்ம இந்தியன் ரயில்வேஸ் ட்ரெயின் தான். நேற்று நம்ம ட்ரெயினில் ஷூட் பண்ணோம். நேற்று என்னால் கொஞ்சம் ஒர்க்கு பிஸியாக இருந்தனால அது எதுவும் எடுக்க முடியல. இன்றைக்கி நைட்டு ட்ரெயின் வரும். ஆக்ஷன்னா ட்ரெயினை முன்னாடி போகும், கட்டுனா பின்னாடி வரும். ஆக்ஷன் கட், ட்ரெயினே முன்னாடி பின்னாடி போய் வருங்க. அது எல்லாமே நம்ம சினிமாவில் ஒர்க் பண்ணுறவங்களால மட்டும்தான் அந்த மாதிரி எல்லா விஷயம் நடக்கும். தோ ட்ரெயின் வந்துட்டு இருக்கு. இது நம்ம ஷூட்டுக்கு யூஸ் பண்ணுற ட்ரெயின் இல்லை, இது ஆக்சுவலி ரியலாக ஏதோ சரக்கு எடுத்து போயிட்டு இருக்க ட்ரெயின். எல்லாமே இந்த மொத்த ஓப்பன் பிளேஸில் தான் நமக்கு வந்து ஷூட்டு. பேக்ரவுண்டு ட்ரெயின் எல்லாம் போயிட்டுருக்கு. அதான் இந்த மொத்தம் ஓப்பன் பிளேஸில் ஷூட்டு. நைட்டில் இப்போ இருக்க மாதிரி இல்லை, நைட்டில் பயங்கர குளிருங்க பாலக்காடு. டேயில் பயங்கர சூடு, நைட்டில் பயங்கர குளிர். இந்த மொத்த இடத்துல பின்ன ரொம்ப பெரிய ஒரு விஷயம் என்னென்னா, இந்த மொத்த இடத்துலையும் லைட்டப் பண்ணிடலாம். இவ்வளோ பெரிய ஸ்பேஸில் லைட்டை பக்கத்தில் வச்சு நம்மளால் ஷூட் பண்ண முடியாது. பின்ன ஆர்டிஸ்ட் ஃபேஸும் தெரியாது. அதனால் இவ்வளோ பெரிய இடத்துல அந்த லைட்டு ஆர்டிஸ்ட்க்கு கேப்சர் ஆகிற அளவுக்கு நம்ம லைட்டப் பண்ணுறதுக்கு இந்த லைட்டெல்லாம் எங்கே வச்சுருக்காங்கன்றதை உங்களுக்கு காமிக்கிறேன். இதோ அந்த தென்னை மரத்துக்கு மேலே ஒரு லைட்டு, அதே மாதிரி அங்கே இது பேர் வந்து கோடான்னு சொல்லுவாங்க, அந்த கோடா மேலே ஒரு லைட்டு. இந்த மாதிரி இந்த ரயில்வே ட்ராக்குக்கு அந்த சைடில் இருக்குது, இது வந்து மரத்து மேலே இருக்குது. மொத்த இடத்துல லைட் அப் பண்ணியிருக்கு கைஸ். இந்த லைட் அப் பண்ணுறதுக்கு தனியாக 1 டே ஷூட். மற்ற டீமுக்கு எல்லாருக்கும் பிரேக்கப். நம்ம லைட் யூனிட்ஸுக்கு அவங்களுக்கு மட்டும் தனியாக 1 டே ஃபுல்லு ஒர்க்கு. இந்த மாதிரி லைட் அப் பண்ணது நம்ம அச்சு டீம், நம்ம லைட் அண்ட் கிரிப்ஸ். எஸ், லைட் அண்ட் கிரிப் யூனிட்ஸ் தான் ஃபுல் இந்த படம் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறது. பின்ன நைட்டு நாங்கள் ஒர்க் பண்ணுற அந்த பிடிஎஸ் இதெல்லாம் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். பின்ன நம்ம ட்ரெயினை காமிக்கிறேன் நான். இதே காய்ஸ், இங்கே தான் நைட்டு ஜிப் ஷாட் இருக்குது. அந்த ஜிப் ஷாட்டுக்காக தான் அவங்க ஃபுல்லாக ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. அது ஆல்மோஸ்ட் எல்லா லைட்டும் ஆன் ஆச்சு. இங்கே தென் அப்படியே வந்தேன்னா இதோ அங்கே ஒரு லைட்டு. அப்புறம் இன்னும் லைட்ஸ் ஆல்மோஸ்ட் எல்லாம் இன்னும் வச்சுக்கிட்டு இருக்காங்க. லைட்ஸ் அங்கே எங்கேன்னு மரம் அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் கட்டிகிட்டு இருக்காங்க. அங்கே ஒரு லைட் இருக்குது. அப்புறம் இது ஒரு லைட்டு மரத்தில், இது 2 லைட்டு மரத்தில் கட்டலை. அதுக்கு மரத்துக்கு பின்னாடி ஒரு பெரிய க்ரெயின் நின்றுட்டு இருக்கு. அந்த க்ரெயினில் தான் அந்த 2 லைட்டும் வச்சுருக்காங்க. தே காய்ஸ், நம்ம ஜிப்பு ரெடி. இந்த ஜிப்போட ஆப்ரேட் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா ஜிப்பில் நம்ம கிம்பிள் தான் போட்டிருக்கோம். அந்த கிம்பிள் ஆப்ரேட் பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோ மிமிக். இந்த மிமிக்கில் இங்கே ஆப்ரேட் பண்ணால் கேமரா அங்கே ஆப்ரேட் ஆகும். காய்ஸ், நான் சொன்ன ட்ரெயின் வந்தாச்சு. அப்போ இனி எல்லோரும் கொஞ்சம் பிஸியாகும். ஏன்னா ஃபைட்டு ஸ்டார்ட் ஆகும்போது கொஞ்சம் எல்லோரும் அங்கங்கே பிஸியாக இருக்கும். நானும் உங்களை அடுத்த வ்ளாகில் பார்க்குறேன். எல்லோரும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.